147. 147வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியில அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தமது கண்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவரை அமர்ந்து கொள்வோம். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அப்போ அவர் எதில் பிரியமாக இருக்கிறார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் நான் என்கிற வார்த்தைக்கு எதிரானவராக இருக்கிறார். சொல்லுங்களேன் உங்கள் வாயை திறந்து. கர்த்தர் எப்பொழுதும் நான் என்கிற வார்த்தைக்கு எதிராக இருக்கிறார். ஏன்? அது பெருமையை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். நான் என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய மேன்மைக்கு, என்னுடைய பிள்ளைகள் உயர்வுக்கு, இந்த சபையின் உயர்வுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம் என்றால் கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நீங்கள் தப்பி தவறி சொல்கிறத பற்றி தவறில்லை, ஆனால் நீங்கள் அதை சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. எதை சொல்கிறத கம்மி பண்ணணும்? நான் ஜெபித்தேன், என் ஜெபத்தினால என் பிள்ளை இன்றைக்கி எப்படி இருக்கா? அப்படியா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? என் ஜெபத்தினால என் பிள்ளை இன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருக்கா. என்ன சொல்ல வரேன்னு புரியலையோ? அதாவது கர்த்தருடைய கிருபை அதுதான் நம்மளை உயர்த்தும். இதில் 100க்கு 200% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். என்ன கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்? 100க்கு 200% என்னை உயர்த்தினதாக இருக்கட்டும், என் குடும்பத்தை உயர்த்தினதாக இருக்கட்டும், இந்த சபையை உயர்த்தினதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நம்ம இந்த சபைக்காக ஊழியம் பண்ணலாம், கஷ்டப்பட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். ஆனால் நான் இல்லைன்னா இந்த சபை நடக்காது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் இல்லைன்னா என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, நான் தான் நின்று எல்லாத்தையும் நிலைநாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளே எந்த கர்வமும் வரக்கூடாது. நான் சம்பாதிக்கிறது கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்லும் போதே ஆமேன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படின்னு ஆமேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் சொன்னோன்னே வந்துச்சுன்னா அது உள்ளத்துலேருந்து வருதுன்னு அர்த்தம். நான் சொன்னவனு வரலன்னா காதுக்குள்ளே போகலன்னு அர்த்தம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் எதில் பிரியப்படுறாரு? என் கால்களில், என் பலத்தில் பிரியப்படலை, என்னுடைய குதிரையின் பலத்தில். நான் என் சொத்து இருக்குது, எனக்கு 10 வீடு இருக்குது, 10 வீட்டிலேருந்து வருகிற வாடகை வச்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஊழியத்தை தாங்குறேன், நான் ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அதனால தான் கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சார், நான் தசமமாக இவ்வளோ கொடுக்குறேன், அதனால தான் கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சார். கிடையவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் ஏற்கனவே பாஸ்டர் ரோமர் 3:3 சொன்னாங்க. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவிசுவாசிக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், விசுவாசிக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான்
இளைய மகன் வரும்போது அதை அடி, மாட்டை அடி, மோதிரத்தை போடு அப்படின்னு சொல்லி போடும்போது மூத்த மகனுக்கு என்னாச்சு? ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஒழுக்கமாக யோக்கியனாக இருந்திருக்கேன், எனக்கு பண்ணாமல் ஒரு கெட்டு போனவனுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாம் வந்து கேட்கலாம். இது நம்முடைய பார்வை. அதான் வசனம் சொல்லுகிறது. இதே சங்கீதத்தில் பாருங்கள், 5வது வசனம் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார். அவருடைய அறிவு என்னது? அளவில்லாத. அவருடைய அறிவு நமக்கு புலப்படாது. அவருடைய அன்பு நமக்கு புரியவே புரியாது. ஒரு பள்ளிக்கு ஏன் லைட் எரியுதுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். சுவிட்ச் இருக்குது, சுவிட்சிலேருந்து ஒயர் கனெக்ஷன் போகுது, அதனால லைட் எரியுது, புரோட்டான் எலக்ட்ரான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் பள்ளிக்கு என்ன தெரியும்? ஏதோ எரியுது, ஏதோ அணையுது, அவ்வளோதான். அந்த புத்தி தான் நம்மளுக்கு. கர்த்தர் செய்கிற காரியங்களை நாம் என்ன பண்ண முடியாது? விவரித்து பார்க்க முடியாது. அவர் இதனால தான் இதை செய்கிறாரோ, இதை செஞ்சு அதை செய்வாரோ, அதை செஞ்சு இதை செய்வாரோ, கிடையவே கிடையாது. ஆமென். நம்மளால் என்ன பண்ண முடியாது? அவருடைய அறிவு வந்து என்னது? அளவில்லாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, எருசலேமே, 12வது வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீ என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கட்டி பிடிச்சி கயிறு போட்டு இடுப்பில் அங்கே போகாத இங்கே வா அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. அப்படி தானே? என்ன பண்ணணும்? சீயோனே கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரி, தேவனை துதி. நீ என்ன பண்ணு? நீ என்ன பண்ண வேண்டுமோ அதை பண்ணு. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன். பிள்ளைகளுக்கு கடிவாளம் போட்டாலும் அது இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு புதுசாக யோசித்து நம்மளை ஏமாத்திடும். அப்படி தானே? அப்படி தானே இல்லையா? அப்படி தானே? பிள்ளைங்க ஏமாத்திடும்ல அப்பா அம்மாவை. லூயா. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு பிள்ளைங்க என்ன பண்ணோம்? தினுசாக யோசித்து நம்மளை ஈஸியாக கண்ணில் மண்ணை தூவிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சீயோனே கர்த்தரை துதி. உன் வியாபாரம் டல்லாக இருக்கா? உன் பண பிரச்சனை இருக்கா? வீட்டில் கஷ்டமா? வீட்டில் சமாதானம் இல்லையா? எது இல்லையா? முதல்ல என்ன பண்ணணும்? நல்லா தூங்கிட்டா சரியாயிடும். அப்படி தானே? சொல்லுங்களேன். எப்படி 1 மணி நேரம் அப்படி போய்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக உட்காந்துட்டு அப்படி கதா காலாட்சேபம் கேட்குறீங்க. அப்படின்னு ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். எதுவுமே யோசிக்கக்கூடாது. என்ன பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், கர்த்தரை துதிக்கணும். இந்த சங்கீதத்தில் கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நீ கர்த்தரை துதிச்சா என்ன நடக்கும்? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசல்களின் தாழ்பால்னா வீட்டு வாசலின் தாழ்பால் இல்லை, உன் ஆரோக்கியத்திற்குள்ள தாழ்பால், உன் எண்ணத்திற்குள்ள தாழ்பால், உன் சிந்தனைகளுக்குள்ள தாழ்பால். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு என்ன காரியங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணக்கூடாது? கதவை ஓப்பன் பண்ணி பப்பரப்பேன் திறந்துட்டு தூங்கணும்னா திருடன் வந்து என்ன பண்ணிடுவான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் திறந்து போட்டு இருந்தோம்னா சர்ச்சு மட்டும்தான் திறந்துருக்கணும், வீடு திறந்துருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சர்ச்சை திறக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது என்ன பண்ணணும்? தாழ்பால்களை பலப்படுத்துவார். நீ துதித்த கர்த்தரை துதிச்ச ஆராதிச்சனா கர்த்தர் உன் வீட்டு வாசல்களின், உன் எண்ணங்களின் வாசல்களை, உன் ஆரோக்கியத்தின் வாசல்களை, உன் பேங்க் பேலன்ஸ் வாசல்களை, ஆமென், ஹல்லேலூயா, எல்லாவற்றின் தாழ்பால்களையும் அவர் என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள்னா என்னது? என் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, என் குழந்தைகள் மட்டும் இல்லை, என்கிட்டருந்து எதெல்லாம் பலன் கொடுக்குதோ. இப்போ நான் பாடுறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? அதுவும் பிள்ளை தான். பாஸ்டர் வார்த்தை கொடுக்கறதுனால ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? அதுவும் பிள்ளை தான். நீங்கள் வியாபாரம் வருத்தி உடலை வருத்தி சம்பாதிக்கிறீங்களா? அதில் ஒரு பணம் வருதா? அது என்னது? அது என்னது? பிள்ளை தான். நீங்கள் கஷ்டப்பட்டு எதெல்லாம் வெளியில் பலனாக கொண்டு வரீங்களோ அது எல்லாமே பிள்ளை தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுவார்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குவார். உன் வீட்டை சமாதானமாக்குவார். ஆமென். நீ சுற்றி இருக்கிற இடத்த சமாதானமாக்குவார். அவர் தாழ்பால்களை பலப்படுத்திட்டா போதும், எல்லாமே சமாதானத்திற்குள்ளே வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் மனக்குழப்பத்தோடு, மனக்லேசத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். 365 நாள் என்ன பண்ணலாம்? நாம் சிந்திக்கிறதுக்கு, கவலைப்படுகிறதுக்கு அநேக காரியங்கள் நம்ம இடத்துல உண்டு. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்கிறீங்க?
ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோ பிரச்சனை இருக்குது நமக்குள்ள, அவ்வளோ போராட்டம் இருக்குது, நம்மை சுற்றி அவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் நம்ம இதை குறித்து சிந்திக்காதபடி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வீடு, நம்முடைய சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே சமாதானம் உள்ளவைகளாக மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தமா கர்த்தரை துதி, சீயோனே கர்த்தரை துதி. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். சும்மா ரேஷன் அரிசினால் அல்ல, ரேஷன் அரிசியை குறைய சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? ரேஷன் அரிசி நல்லா தான் இருக்குது இப்போது, அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ரொம்ப கேவலமான விஷயம் இல்லை, உசிதமான. ஆமென், ஃபைனஸ்ட். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஃபைனஸ்ட். தேன் தான் இருக்கிறதுலே சுத்தமான ஆரோக்கியமான உணவு. ஆமென். அதே போல் உசிதமான கோதுமையினால் உங்களை என்ன பண்ணுவார்? அவர் திருப்தியாக்குவார். சரி, இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அடுத்து 18வது வசனம் பாருங்க. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். 15வது வசனம், அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசி வசனத்தை சொல்கிறாரு. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். வசனங்களை, பிரமாணங்களை, நியாயங்களை, அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. எதில் இருக்குது? இங்கே பாருங்கள், வசனம், நியாயம், பிரமாணம், இது எல்லாமே எதில் இருக்குது? இந்த வேத புத்தகத்தில் இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை அந்த நைட் ப்ரேயரில் அவர் கொடுத்த மெசேஜ் உண்மையிலே ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப ஒரு விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறதாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சு? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை போதுங்க. இந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைகளையும் நாம் மீண்டு வர இந்த ஒரு வார்த்தை போதும். ஆமென், இந்த ஒரு பைபிள் போதும் நமக்கு. ஹல்லேலூயா. 2 பேர் தான் சொல்கிறாங்க ஹல்லேலூயா, மற்ற யாருமே வார்த்தை வாசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், 20வது வசனம். அவர் வேற எந்த ஜாதிக்கு இப்படி செய்ததில்லை. அவர் வேற யாருக்குமே இப்படி செய்யலை, உங்களுக்கு தான் செய்திருக்கிறார். எதை செய்திருக்கிறாரு? இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். வேற யாருக்கும் கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை அவர் வேற யாருக்கும் கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தை என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக மாற்றும். இந்த வார்த்தை எனக்கு உசிதமான கோதுமையை கொடுத்து என்னை திருப்தியாக்கும். இந்த வார்த்தை என்னிடத்தில் வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் இப்போ மழையை உறைந்த பனியை போல் மாற்றுகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி செழிப்பாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறீர். உம்முடைய வார்த்தை எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தை என் கைகளுக்குள்ளாக இருக்குது. இந்த வார்த்தை என் இருதயத்திற்குள்ளாக, என் எண்ணங்களுக்குள்ளாக, என் சிந்தனைகளுக்குள்ளாக நான் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதன் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் சந்ததிக்கு அதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே அந்த கிருபை எனக்கு கொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை பன்மடங்கு பழுகட்டும், பெருகட்டும். அப்போ எங்களுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும். அப்பா, எங்களுடைய தமிழகத்திற்காக வருகிறோம். தமிழகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, கொலைகள் நடக்குது. அப்பா, இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையில்லாத உயிர் பலிகள் அநேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பா, இரத்த பலிகள் ஏற்படாதபடி கர்த்தர் நீர் வேலையிடத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, குறிப்பாக இந்த டாஸ்மாக்காக வருகிறோம், இந்த போதை கலாச்சாரத்திற்காக வருகிறோம். கர்த்தாவே, இந்த போதை கலாச்சாரம் நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக, தேவன் பாதுகாத்து கொள்வீராக. அப்பா, எங்கள் சபைக்காக வருகிறோம், எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, இன்னும் விசுவாசத்தில் அதிகமாக வளர்ந்து கர்த்தாவே அநேக காரியங்களில் நாங்கள் பழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, ராஜ்யத்திற்கு உதவக்கூடிய, ராஜ்யத்திற்கு சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய குடும்பங்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எங்கள் சபையின் மூலமாக இன்னும் நிறைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, அதற்கு எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கள் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம், உங்கள் குடும்பத்திற்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, பலத்தை கொடுங்க. ஆமென். அவருடைய வீட்டின் தாழ்பாள்களை அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தினால பலப்படுத்துகிறோம். ஆமென். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்.
ஆமென். அவருடைய எல்லைகளை சமாதானமுள்ள வயலாக மாறட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் உசிதமான கோதுமையினால் அப்போ வருகிற காலம் எல்லாம் ஆண்டவரே திருப்தியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு பயனுள்ள பாத்திரமாக, ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.